ஹலோ கைஸ், நீ நம்ம பார்க்க போற இனிமே ஐ ரிட்டர்ன் ஃப்ரம் தி டெட் எபிசோட் 10 தான். அப்படி நீங்க மத்த எபிசோட்லாம் பார்க்கலையா, பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல பார்த்திருப்போம், இந்த மாதிரி ஜாவ் சொல்லியிருப்பான், பாவு அங்க நான் வந்து எடுத்துட்டு வரேன். அங்க பாவும் கேக்குறா, ஆமா உண்மையிலேயே உன்னால இதை பண்ண முடியுமா? திடீர்னு ஒரு வாய்ஸும் கேக்குது, பின்னாடியோ 2 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இங்க இன்னொருத்தனும் இருக்கானா, அவன் இன்னெட் லெவலோட 8வது லெவல்ல இருக்கானா. அவன் பவர்ஸ்ல கம்பேர் பண்ணா அவனோட பவரும் அங்க மாசம். அதனால நாங்க என்ன ஆசைப்படுறோம்னா, அந்த பாவை அங்க அவனை வந்து கொண்டு வரதுக்கு இவன் போகணும். அங்க பாயும் கேக்குறா, ஆமா நீங்க 2 பேரும் நீங்க வந்து எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அங்க இருக்க அந்த பையனும் பாயை வந்து டச் பண்ணிக்கினே சொல்லலான்னு வரான். எனக்கு வந்து உன் மேலதான் கவலையா இருந்தது, உனக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாதுன்னு. ஏய் நீ வந்து கையெடு முதல்ல, இந்த மாதிரி எனக்கு எதுவும் ஆகாது, நீ வந்து ஃபர்ஸ்ட் உன்னை பாத்துக்கோ. அங்க ஜாவும் சொல்றான், ஹே சீனியர், நீங்க வந்து சும்மா ஃபனுக்கு தானே இப்படி சொன்னீங்க. ஏன்னா லின்சன் வந்து 8வது லெவலா இருக்கான், அது சரி, ஆனா கல்டிவேஷன்ல அவன் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. ஆனா இதை கேட்டுன்னு இருக்க அங்க இருக்க ஒண்ணுத்தொன்னு சொல்றான், இது என்ன கதையா இருக்கு, இத பார்க்க ஏதோ நெப்போட்டிசம் மாதிரி இருக்கு. அதாவது அவனோட லெவல் வேணா கம்மியா இருக்கலாம், ஆனா அதுக்கு இந்த மாதிரி அவன் லெவல் அதிகமா இருக்கவங்க கூட சண்டை போடக்கூடாதா? அங்க வீஹானும் சொல்றான், இந்த மாதிரி இவங்க 2 பேருமே, இந்த 2 சீனியரும் வாங் ஃபேமிலி அண்ட் லூ ஃபேமிலி இங்கில இருந்து வந்தவங்க தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து வேணும்ட்டே தான் உன்னை வந்து மாட்ட வைக்கணும்னு ட்ரை பண்ண இருக்காங்க. ஓ அதுதான் விஷயமா? அப்படின்னா எனக்கு நல்லாவே புரியுது என்ன பண்ணணும்னு. அங்க பாயும் சொல்றான், இந்த மாதிரி நீ வந்து அந்த பாவ்யாங் அவனை கன்வின்ஸ் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்துட்டேனா, இதுக்கான ரிவார்டா நான் வந்து உனக்கு ரிவார்ட் தரேன். ஓ அவ்வளவுதான் விஷயமா? அப்பனா நான் வந்து கண்டிப்பா போறேன். அங்க பாயும் யோசிக்கிறா, இந்த மாதிரி இந்த பையனால லியோத்தாங்கோட பஞ்சியை சர்வே பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா இதையும் அவனால பண்ண முடியும். நெக்ஸ்ட் சீன்ல அவனும் பாவி அங்க இருக்கிற இடத்துக்கு வரான். அங்க அவனும் கத்தி சொல்றான், ஏ பாவ்யாங் நீ வந்து மரியாதை கீழே வா, அப்படி நீ ஒண்டி நான் சொல்றதை கேட்கலன்னா உனக்கு வந்து நிறையவே பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை கேட்கிற பாவ்யாங் வந்து அங்க பயங்கரமா ஆரச வெளியில அம்பினே சொல்றான், எவ்வளவு தைரியம் தான் நீ வந்து இங்க வந்து இப்படி சொல்லுவ என்ன பார்த்து. இதை பார்த்து இருக்க அவங்க 2 பேருமே அங்க சிரிச்சுக்கின்னு சொல்றாங்க, பரவாயில்லையே நம்மளோட ட்ரிக் வந்து ஒர்க் ஆகுது, இந்த வேலையை நம்ம வந்து சீக்கிரமாவே பண்ணிட்டோம். அப்போனா எல்லாரும் வந்து இந்த வேலைக்காக நம்மளுக்கு ரிவார்ட் தரவும் வாய்ப்பு இருக்கு. இந்த சைடு அவனும் ரொம்பவே வெறுப்பாயிடுறான். இதனாலே அவனோட கையில பர்னிங் ஸ்பியர் எடுத்து அந்த பறக்கிற ஆப்ஜெக்ட் மேலேயே அவனும் ஃபயர் பண்ண, இதனால அந்த பறக்கிற ஆப்ஜெக்டும் அப்படியே கீழே விழுந்தது. அங்க பாவியாங்கோ சம கோமா வெளியில வந்துக்கினே சொல்றான், ஏ தம்பி நீ வந்து உன்னோட வாழ்க்கையை வெறுத்துட்ட போல, அதாவது நீ வந்து என் கையிலேயே சாக போற. அங்க பாவியாங்கோ அவனோட பவரை யூஸ் பண்ணி அடிக்கலான்னு இதை பாக்குற நம்ம லின்சனும் கைப்பல்ல யூஸ் பண்ண அங்க இவங்களோட பவர்ஸும் அங்க மோதிக்க ஆரம்பிக்குது. அப்படியே இவனும் எவன்லி சீல் ஆக்டிவேட் பண்ண, இதனால பாவியாங்கோ அப்படியே பின்னாடி போயிடுறான். ஏ தம்பி நீ வந்து என்னை இன்னமும் வெறுப்பேத்தி விட்ட, அதாவது என்னோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை நீ இன்னமும் ஏத்தி விட்ட, இப்போதான் நீ வந்து இன்னமும் என்னோட ரியலான பவரை பார்க்க பாரு. இப்படி சொல்லிட்டு அவனும் அங்க ஃபீஸ்ட் ஆஃப் 1000 பீஸ்ட் அப்படின்னு ஒரு அட்டாக் யூஸ் பண்றான். அந்த அட்டாக்கும் லின்சன் மேல பட, இதனால லின்சனும் அங்க மரத்துல போய் இச்சுக்கிறான். நான் வந்து எதிர்பார்த்ததோட இவனோட பவர் வந்து ரொம்பவும் அதிகமா இருக்கு. ஆனா இதை பார்த்து இருக்க பாவும் அங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கான், நான் வந்து தப்பு பண்ணிட்டேனோ. ஆனா டக்குன்னு அந்த 2 சீனியர் பசங்க நம்ம பாவம் வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க, நீங்க வந்து இதுக்கு நடுவுல போய் அவங்கள வந்து கெடுக்க கூடாது புரியுதா? இந்த சைடு பாவியாங்கோ அங்க வந்து நெருங்க ஆரம்பிக்கிறான். நான் வந்து எதிர்பார்க்கல இந்த வாட்டி எனக்கு ஸ்ட்ராங்கனா அப்படின்னு தான் கிடைப்பான்னு நினைச்சேன், ஆனா நீ எப்பவும் போலதான் நீ வந்து ரொம்ப வீக்கா இருக்க. இப்படி ஒன்னும் சொல்ல இருக்க அங்க பிளட் எல்டரும் வெளியில வந்து சொல்லுது, உன்கிட்ட லோ லெவல்ல ஒரு வெப்பனோட இது இருக்குல்ல, அதை வந்து உன்னோட பவரோட அங்க மேட்ச் பண்ண, இதனால என்ன ஆகும், நான் வந்து மொத்தமா ஹீல் ஆயிடுவேன்னா என்ன? ஆமா நீ வந்து கரெக்டா தான் சொல்ற. இதனால அவன் அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிற, இதை பாக்குற அவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இவன் வந்து என்னதான் பண்ணிருக்கான் எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அங்க லின்சனும் ஃபுல்லாவே ரெக்கவர் ஆயிடுறான். நீ வந்து சொல்றது கரெக்ட் தான், இந்த மாதிரி நான் வீக்கா இருக்கலாம், இருந்தாலும் நீ அவ்வளவு பெரிய பயங்கரமான பஞ்ச விட்டோம், நான் வந்து இன்னும் உயிரோட எழுந்து நிக்கிறேன், இதுக்கு நீ வந்து என்ன சொல்ற? இந்த சைடு பாவும் சொல்றான், இந்த மாதிரி கையை விடுங்கடா. அங்க அவங்களும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க, ஏன்னா நம்ம லின்சன் வந்து இன்னும் உயிரோட இருக்கான். இதெல்லாம் பார்த்து இருக்க ஜாவ் அங்க சொல்றான், ஏ லின்சன் நீ வந்து ரொம்பவும் ஷோ ஆஃப் பண்ண இருக்க, டக்குன்னு அந்த ஷோ ஆஃப் பண்றதை நித்து, இல்லனா நீ வந்து இங்கே பாவோட கையில செத்து போயிடுவ. ஆனா உடனே பாவ் வந்து மண்டையில ஒரு போட்டு போடுறாரு, எவ்வளவு தைரியம் தான் அவனை வந்து ஷோ ஆஃப் பண்ற, அதாவது அவன் என்ன கலாய்க்கிற மாதிரி பண்றான்னு எனக்கு இன்டைரக்டா எனக்கே சொல்ற. இல்ல நான் வந்து அப்படி எல்லாம் ஒன்னும் சொல்ல, நீங்க வந்து உங்களோட சண்டையை கண்டினியூ பண்ணுங்க. ஆனா அதுக்குள்ள பாவும் வந்து சொல்றா, நீங்க வந்து சண்டை போட்டதெல்லாம் போதும், ஏன்னா நீங்க அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ணியும் அவன் வந்து இன்னமும் உயிரோட இருக்கான், சோ அதனால நிறுத்திக்கோங்க, இதுக்கு மேலேயே நீங்க சண்டை போடக்கூடாது. அப்படி சண்டை போட்டா என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியும். இதுக்கப்புறம் அவளும் அங்க வந்து மெடல்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுல வந்து டோட்டலி 1000 பாயிண்ட்ஸ் இருக்கு, இந்த ஐலண்ட்ல நீ எங்க வேணா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா லின்சனும் அதை வாங்கி பார்க்க, அதுல பார்த்தா 10,000 பாயிண்ட் இருக்கு. இன்னும் நீங்க 1000 பாயிண்ட் சொன்னீங்க, இதுல 10,000 பாயிண்ட் இருக்கு. அதுவா, இந்த மாதிரி நான் உனக்கு ரிவார்ட் தரேன்னு சொன்னல, அதுக்கான ரிவார்ட் தான் இது. அங்க ஜாவும் ஒரு நோட்டீஸ் மாதிரி எதுவும் தரான், அதுல வந்து இந்த டைக்கிங் சாக் அதுக்கான ரூல்ஸ் எல்லாமே இருக்கு. இன்னும் ஒரு 10 நாள்ல அவுட் சைட்ல இருக்க டிசேபிளுக்கும் இங்க இருக்க இன்னெட் லெவல் டிசேபிளுக்கும் சண்டை நடக்கும். அதனால எவ்வளவு சீக்கிரமா உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ உங்களை வந்து சீக்கிரமாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதனால டைக்கிங் சாக்கை எவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளவு
எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோ. ஆனா அதுக்குள்ளேயே பாவு அங்க தடுத்து என்ன சொல்றான், லீச்சன் எனக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி நீ வந்து மொத்தமா உன்னோட பவரை யூஸே பண்ணல, இதுக்கப்புறம் உன்கிட்ட 10 நாள் இருக்கு, அந்த 10 நாளுக்கு அப்புறம் நீ வந்து என் கூட சண்டை போடுவ, அப்போ வந்து நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். அவன் அங்க கையை எடுக்க லீன்சன் அவங்க ரொம்ப ஃபன்னியா சொல்றான், இந்த மாதிரி உன்னோட கை அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குப்பா, என்னோட ஷோல்டரு ரொம்ப வலிக்குது, என்னையா நீ உன்னை போய் நான் பெரிய ஆளுன்னு நினைச்சேன் பாரு, எவ்வளவு ஃபன்னியா இருக்க. இப்படி இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நான் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.